எல்ஜேகே கட்சியோட தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி அப்படின்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் அணுவிஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள் தான். அவர் நிறைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார். அதே போல் நிறைய இளைஞர்களை கனவு காண சொன்னார். அதனால தான் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் அரசியலுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. புதுச்சேரி அரசியலுக்கு அவர் வந்த பிறகு பல்வேறு விஷயங்களை செஞ்சுருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா எளிய மக்களுக்கு உதவி செய்கிறாரு. அதே போல் கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு படிக்கிறதுக்காக உதவி செய்கிற இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், அங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, பாண்டிச்சேரியை சுற்றி உங்களுக்கு வயல்வெளி இருக்கும். நிறைய பேர் நிலம் வச்சுருப்பாங்க. அங்கே மாடு வளர்க்குறாங்க. இந்த மாடுகள் சாலை ஓரங்களில் மேயிறது, அதே போல் நகருக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக பாண்டிச்சேரி மக்கள் சந்திச்சுட்டு வராங்க. அதற்கு உரிய வழிகாட்டுவதாகவும் அதே போல் அதற்கு தீர்வு காணப்போவதாகவும் சொல்லியிருக்காரு. அதே போல் நகருக்குள் நுழைந்த மாடுகள் பிளாஸ்டிக் பேப்பரை சாப்பிட்றதாகவும், அதே போல் அதனால் உடல்நலக்குறைவால் நிறைய மாடுகள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. இதுக்கு தீர்வு காண்டு வேணுமென ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ அவர் இந்த மாதிரியான உறுதிமொழிகள் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு உறுதிமொழியை யாரும் அடித்ததில்லை. ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் பண்ணுறாரா இல்லையான்னு.